சென்னை டிபி சத்திரம் பகுதியில் போலீசாரை பீர் பாட்டிலால் தாக்கிட்டு தப்பிக்க முயன்ற ரவுடியை பெண் எஸ்ஐ துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் நடந்திருக்கு. சென்னை செம்மஞ்சேரியை சேர்ந்தவர் ரோஹித் ராஜ். இவர் மீது 3 கொலை வழக்கு உட்பட 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 3 வழக்குகளில் பிடிவாரண்ட் பிரிக்கப்பட்டு இருந்தது. இவர் மீது அமைந்தகரை, டிபி சத்திரம், அசோக் நகர் ஆகிய 3 காவல் நிலையங்களில் வழக்குகள் பதியப்பட்டு இருந்தது. போலீஸ் கையில் சிக்காம தலைமறைவாய் இருந்த ரவுடி ரோஹித் ராஜாவை தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடிட்டே வந்தாங்க. இந்நிலையில் ரவுடி ரோஹித் ராஜ் டிபி சத்திரம் சிமிர்ச்சி பகுதியில் பதுங்கி இருக்கிறதா சேத்துப்பட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கலைச்செல்விக்கு ரகசிய தகவல் கிடைச்சிது. இதனையடுத்து காவலர்கள் சரவணகுமார், பிரதீப் ஆகியோரோடு இன்னைக்கு அதிகாலையில் அங்கு போன டிபி சத்திரம் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி ரோஹித் ராஜை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. போலீசாரை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த ரவுடி ரோஹித் ராஜ் அங்கு கிடந்த பீர் பாட்டிலை உடைச்சு போலீசாரை சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல காவலர்கள் சரவணகுமார், பிரதீப் 2 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால ரோஹித் ராஜை எச்சரிக்கும் வகையில காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி கை துப்பாக்கியால வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க. ஆனா ரவுடி ரோஹித் ராஜ் சரணடையாமல் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதனை அடுத்து உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி தற்காப்புக்காக ரவுடி ரோஹித் ராஜ் சுட்டிருக்கிறாங்க. இதுல அவரோட வலது காலில் காயம் ஏற்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்கிறாரு. உடனே அவரை மீட்ட போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காயமடைந்த 2 காவலர்களும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த இடத்துல தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தடயங்களை சேகரித்துட்டு வராங்க. ரவுடி ரோஹித் ராஜ் தென் சென்னை தாதா மயிலாப்பூர் சிவகுமார் கொலை வழக்கிலையும் இவர் சிக்கியிருக்கிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமும் கூட. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாருங்களேன், ரவுடியை துணிச்சலா துப்பாக்கியால் சுட்டு பிடிச்ச பெண் காவலர் உதவி ஆய்வாளரை சென்னை காவல் ஆணையர் அருண் பாராட்டியிருக்கிறாங்க. ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் பாருங்களேன், காவல்துறையில் எவ்வளோ விஷயங்களை பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையை பற்றின ஒரு நம்பகத்தன்மையான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. காவல்துறையை சேர்ந்தவங்கள்லாம் என்னென்னமோ பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பெண் போலீஸாரின் இந்த துணிச்சலான விஷயம் பாராட்டுக்குரியதாக தான் பார்க்கப்படுது. வல்லவன்